ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, NITTRலேருந்து வந்திருக்க நோட்டிஃபிகேஷன் பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதாவது இது எங்கே ஜாப் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சென்னையில் தான். சென்னை தரமணி நம்ம தமிழ்நாட்டில் தான் நம்ம வந்து உங்களுக்கு இப்போ ப்ளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ இதுக்கான அப்ளிகேஷன் காஸ்ட் எவ்வளோ, அண்ட் தென் சேலரி எவ்வளோ, அண்ட் தென் எத்தனை போஸ்ட் விட்டுருக்காங்க அப்படின்னு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்ன போஸ்ட் விட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசிஸ்டன்ட் செக்ஷனல் ஆஃபீஸர், அதுக்கு வந்து சேலரி பார்த்தீங்கன்னா 29,000. அண்ட் தென் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் வந்து 29,000. அந்த ரேஞ்ச் வந்து உங்களுக்கு பேசிக்கு அண்ட் தென் அலவன்சஸ் அதெல்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு 50,000 60,000 வந்து கைக்கு வரும். நெக்ஸ்ட்டு டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸு, நெக்ஸ்ட்டு சீனியர் செக்ரட்டரி அசிஸ்டன்ஸு, நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டெனோகிராஃபரு, டெக்னீஷியனு, ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டண்ட்டு, டெக்னீஷியனு, அண்ட் தென் வந்து மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப்லேயே வந்து டிரைவருக்கு வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க. டோட்டலாக வந்து ஒரு 22 போஸ்ட் கிட்ட விட்டுருக்காங்க. அதிலே கேட்டகரி வைஸ் வந்து பிரிச்சுருக்காங்க. இதில் வந்து நீங்கள் எந்த கேட்டகரியில் வரீங்க பார்த்து எலிஜிபிளாக இருந்தால் அப்ளை பண்ணுங்கள். அண்ட் தென் அப்ளிகேஷன் காஸ்ட் எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபுக்கு மட்டும் 300 பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது SC ST கேண்டிடேட் அண்ட் தென் டிசபிலிட்டி கேண்டிடேட் இருந்தால் அவங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் காஸ்ட் கிடையாது. அதர் தென் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து 500 பே பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து எப்படி பே பண்ணுற மாதிரி இருக்குன்னா, அவங்க அஃபிஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் தென் வந்து அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதை ஃபில் பண்ணி அதை கூட செல்ஃப் அட்டஸ்டட் காப்பீஸ்லாம் வச்சு நீங்கள் வந்து போஸ்ட் மூலிமா தான் அனுப்புகிற மாதிரி இருக்கும். இதை வந்து ஆன்லைன் மூலிமா நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. ஒன்லி போஸ்ட் மூலிமா தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அதாவது இதுக்கான அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஆல்ரெடி. இதுக்கு எண்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா October 15 தான் இதுக்கான லாஸ்ட் டேட்டு சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஹார்ட் காப்பி ஆஃப் த அப்ளிகேஷன் சப்மிட்டட் ஆஃப்டர் 15 வந்து வில் பி ரிஜெக்டட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து 15ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணுற தட் மீன்ஸ் அனுப்புகிற மாதிரி பார்த்துங்க. அப்படின்னா நீங்கள் 14ஆம் தேதி அனுப்புனா தான் 15க்குள்ளே வந்து ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் வந்து இதுக்கான ஃபுல் கண்டிஷன் வந்து சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நடக்கும், இப்படி தான் இருக்கும் வேலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேனா அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா நிறைய கண்டிஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஒரு 10 கிட்ட கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்ளிகேஷன் காஸ்ட்டு 300 ஃபார் MTS அண்ட் தென் 500 ஃபார் அதர் போஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த மாதிரி வந்து இதுலேயே NITTRலேயே வந்து நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது. இப்போதைக்கு சென்னையில் ரெக்ரூட் பண்ணுறாங்க. இன்கேஸ் வந்து உங்களை ட்ரான்ஸ்ஃபர் கூட பண்ணலாம், எங்கே வேணாலும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அதாவது எங்கெங்கே சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன் செகண்ட், இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள். இன்ஸ்டியூஷன் லொக்கேட்டட் அட் பெங்களூர், ஹைதராபாத் அண்டு விஜயவாடா, களமசேரி அந்த லொக்கேஷன்லாம் வந்து உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இனிஷியலாக வந்து உங்களை ஹெட் குவார்ட்டர்ஸில் போஸ்டிங் போட்டு அண்ட் தென் எங்கே வேணாலும் மாற்றுவாங்க. ஸோ உங்களுக்குலாம் இதெல்லாம் வந்து ஓகேன்னா அப்ளை பண்ணுங்கள். அண்ட் தென் இதுக்கான குவாலிஃபிகேஷன்லாம் அப்படின்னு என்னென்ன பார்க்கலாம். அந்த அஃபிஷியல் வெப்சைட்லேயே வந்து எல்லா குவாலிஃபிகேஷனும் கொடுத்துருப்பாங்க. அதாவது டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கு என்ன குவாலிஃபிகேஷன், அண்ட் தென் வந்து மற்ற போஸ்ட்டுக்கெலாம் என்னென்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் உங்களுக்கு குவாலிஃபை இருக்கீங்கன்னா அந்த போஸ்டிங் அப்ளை பண்ணுங்கள். அண்ட் தென் உங்கள் கேட்டகரியில் இருக்கான்னு பார்த்தும் அப்ளை பண்ணுங்கள். இதுக்கான சேலரி வந்து ஓகேவா, அண்ட் தென் எக்ஸ்பீரியன்ஸ் ஓகேவா அதெல்லாம் பார்த்து அப்ளை பண்ணுங்க. ஏன்னா எல்லாத்துக்குமே எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவங்க கேட்டிருக்காங்க. மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் மட்டும் நம்ம பார்ப்போம். ஏன்னா அது வந்து 10th குவாலிஃபிகேஷன். அதுலேயும் வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லியிருக்காங்க. என்னென்னா நீங்கள் வந்து 1 year வந்து ஒர்க் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் வந்து டோட்டலாக 6 போஸ்ட் விட்டுருக்காங்க. அதில் URக்கு 2, EWSக்கு 1, OBCக்கு வந்து 2, SCக்கு மட்டும் 1. இதுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா 18லேருந்து 56,000க்குள்ளே உங்களுக்கு சேலரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 10th படிச்சிருந்தாலே போதும். அண்ட் தென் வந்து உங்களுக்கு வந்து 1 year எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. எங்கன்னா கவர்மெண்ட் ஆர் குவைசி கவர்மெண்ட் ஆர் ஆட்டோனமஸ் ஆர்கனைசேஷனில் வந்து உங்களுக்கு வந்து 1 year எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. அந்த 1 year எக்ஸ்பீரியன்ஸ் எப்படிலாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா ஜாப் டிஸ்கிரிப்ஷனும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும் ரூம்லாம். அண்ட் தென் வாட்ச் அண்ட் வார்ட் டியூட்டிஸ், டெலிவரிங் டிரைவிங், ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ஆஃப் ரூம்ஸ், இதெல்லாம் வந்து ஃபைல்ஸ் கேரி பண்ணுற மாதிரி அதெல்லாம் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஃபுல்லாக உங்களுக்கு ஓகேனா அப்ளை பண்ணுங்க. ஏன்னா க்ளீனிங்லாம் வந்து இருக்கும். நீங்கள் போய்ட்டு ஜாயின் பண்ணிட்டு அப்புறமா வந்து மாற்ற முடியாது.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிரைவருக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து உங்களுக்கு லைட் மோட்டார் வெஹிக்கிள் லைசன்ஸ் இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கும் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. 1 இயர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அண்ட் தென் வந்து உங்களுக்கு வந்து ஹெவி மோட்டார் வெஹிக்கிள் லைசன்ஸ் இருந்தால் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன வேலைலாம் வந்து லோடு இறக்குற வேலை, அந்த வேலை, டிஸ்பேச்சிங், அண்ட் தென் ட்ரிப்புக்கு மெயின்டெனன்ஸ் ஆஃப் ட்ரிப்ஸ், அதெல்லாம் வந்து நிறைய வந்து நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு ஓகே அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். அண்ட் தென் வந்து இதுக்கான சிலபஸஸ் அண்ட் தென் எப்படி எப்படிலாம் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்கன்னு வந்து அவங்க அஃபிஷியல் வெப்சைட்லேயே கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் நான் ஒரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணேன். அந்த NITTR வெப்சைட்டில் போனீங்கன்னா இது மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு அட்வர்டைஸ்மெண்ட் இது இருக்கும். நெக்ஸ்ட்டு கேண்டிடேட்கான இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். நெக்ஸ்ட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும். இதுதான் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிளோ அந்த போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் சிலபஸ் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அந்த சிலபஸ் என்ன அண்ட் தென் எக்ஸாம் எப்படி நடக்கும், எக்ஸாம்பிள் நான் காட்டுறேன் பாருங்கள். சிலபஸ் ஆஃப் MTS கிளிக் பண்ணிவிட்டேன். இதுதான் சிலபஸ் MTSக்கு. அதாவது நம்ம SSC நார்மலாக எழுதுவோம் பார்த்தீங்களா, அதே தான் வந்து சிலபஸ்ஸு. இது வந்து 100 கொஷின்ஸு டோட்டலாக. இதுக்கு வந்து 90 மினிட்ஸ் வந்து டைம் கொடுக்குறாங்க. மேக்ஸு, ரீசனிங்கு அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் இங்கிலீஷ் வந்து இந்த 4 டாபிக் தான் வந்து எக்ஸாமே. இதில் வந்து கட் ஆஃப் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு வேலை. இதேமாரி ஒரு போஸ்ட்டுக்கும் வந்து டிஃபர் ஆகும். ஸோ நீங்கள் படித்து பார்த்துட்டு அண்ட் தென் அப்ளை பண்ணுங்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோவில் எதனா டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.